ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Aamina சமையல். டுடே நம்ம சமையல் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான மட்டன் கிரேவி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். மட்டன் கறியில் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி மட்டன் நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். மட்டன் கிரேவி பார்த்தீங்கன்னா சாதம், குஸ்கா, நெய்ச்சோறு இதுக்கெல்லாம் சைடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் குக்கரில் மட்டன் கிரேவி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்க்க வேண்டிய எங்கள் சேனல் நீங்கள் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மட்டன் கறி வாங்கி கழுவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்திக்கிறேன். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், நீங்கள் சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி, இது கூட 6 பல்லு பூண்டு. பெரிய பூண்டாக இருந்தால் 5 எடுத்துக்கோங்க, சின்ன பல்லு பூண்டாக இருந்தால் நான் 6 எடுத்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது கூட பார்த்திங்கன்னா 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 பீஸ் பட்டை. இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். மட்டன் கிரேவி பார்த்திங்கன்னா குக்கரில் தான் வைக்க போகிறோம். குக்கர் சூடாதுமே இதில் 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடாதுமே இதில் தாளிக்கிறதுக்கு 2-3 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்திருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எண்ணெயில் பொரிஞ்சதுமே நம்ம சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சோம்பெல்லாம் சேர்த்து அரைச்சி அந்த விழுதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். நான் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துற மாதிரி இருந்தீங்கன்னா 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி பழத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டே பாருங்கள், எண்ணெயே தெரிஞ்சு மேலே வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட பார்த்திங்கன்னா கழுவி வச்சுருக்கிறேன் மட்டன் கறியை இதில் சேர்த்துக்கலாம். கறி கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கறியை இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கறியை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டேன். இப்போ ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வச்சிடலாம். வச்சுட்டு இது கூட நம்ம மசாலா பொடிகள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொத்தமல்லி தூள் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், குருமிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். உங்களுக்கு எப்படி காரமோ அது தகுந்தபடி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், மசாலா பொடிகளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா பொடி பச்சை வாசம் போகிற அளவுக்கு லேசாக வதக்கி விட்டுக்கலாம். மசாலா பொடிகளை சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமே வச்சு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு கறி வேகணும் இல்லையா, அதனால நான் தண்ணி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா உப்பும் சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 5 விசில் குக் பண்ணிக்கலாம். 5 விசில் வந்தது ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் கறி பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது சாதத்தோட சப்பாத்திக்கெலாம் சைடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நறுக்குன்னு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிடலாம். மட்டன் கறி வாங்கினா நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.